அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் தனியாக காமிக்கல பொருள்லாம் செய்யும்போதே எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். கிரேவிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வரமிளகா கொஞ்சம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டோட தக்காளி போட்டிருக்கோம். கொஞ்சம் தயிர் ஊற்றுறோம். அவ்வளோ போதும். இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாம், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். மஞ்சள் தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கணும். நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி தொட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்து வரட்டும், நல்லா மசியணும். நல்லா நம்ம போட்டுக்கிறதுலாம் நல்லா வேகணும், நல்லா வேகட்டும். மசாலா எடுத்து நல்லா மேலே போட்டு ரெண்டாக போடலாம். ஆனால் மஞ்சக்கரு தனியாக உடஞ்சிரும், அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இப்படி போட்டுக்கலாம். மசாலா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். லெமன் புளிஞ்சுக்கோங்க, டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளியாதீங்க, கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க. ரொம்ப மசாலா போடாமல் கொஞ்சமாக மசாலா போட்டு செய்கிற ஒரு இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா தொக்கு மாதிரி முட்டை, இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிறத விட இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி போட்டு, தக்காளி எல்லாம், தயிர், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு அரைச்சி இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான மசாலா, நிறைய மசாலா காரமாக இதெல்லாம் கொடுக்கல. இது நல்லாயிருக்கும். மசாலா கம்மியாக நீங்கள் உடச்சும் போடலாம். முட்டை இப்படி முழுசாகவும் போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்.